கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் யாருக்கு ஞாபகம் இருக்கா? தீர்மானம் எடுத்தான் கொடுக்கறது. யார் அவர்? எப்படி செய்வார்? நீங்கள் இருக்கிற அந்த நிலைமைக்கு யார் காரணம்? நான் ஆபிரகாமோட வாழ்க்கையை எடுத்து காண்பிச்சேன். ஆபிரகாம் என்ன பண்ணான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழ்ப்படிஞ்சான், அப்புறம் தீர்மானம் எடுத்தான், அப்புறம் தசமபாகம் கொடுத்தான், அதுக்கப்புறம் விசுவாசித்தான். விசுவாசித்தான் அப்படின்னா என்ன விசுவாசித்தான் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாததை இருக்கிறது மாதிரி விசுவாசித்தான். என்ன பண்ணா? ஒன்றுமே இல்லாததை இருக்கிறது மாதிரி விசுவாசித்தான். திருப்பலாம் ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளுமாய் போய் அழைக்கிறவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள்லாம் கவனித்தோம் அப்படின்னா நிறையா காரியங்கள் இருக்குது. அவர் ரோமர் எழுதினவர் அவ்வளோ சிம்பிளாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு காண்பித்தேன், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லை அப்படின்னு சொல்லி காமித்தேன். 19வது வசனத்தில் போட்டிருக்குது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்குது. அப்புறம் 20வது வசனத்தை கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை குறித்து அவன் என்ன பண்ணலையா? அவ்விசுவாசமாய் சந்தேகப்படலை. 19ல் கவனித்தோம் அப்படின்னா, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லை. 20ல் பார்த்தோம் அப்படின்னா, அவன் அவ்விசுவாசமாக சந்தேகப்படலை அப்படின்னு போட்டிருக்குது. இது என்ன அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, அப்போது ஆபிரகாமுக்கு கடவுள் மேலே சந்தேகமே வரலையா? ஆபிரகாமுக்கு கடவுள் மேலே சந்தேகமே வரலையா? இப்போ நம்ம இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது ஏன்டா இந்த காரியம் நடக்குது, எதனால் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததே இல்லையா? ஏற்பட்டதே இல்லையா? ஏற்பட்டிருக்கா? ஏற்படலையா? ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு. 12வது அதிகாரம் எடுங்க, வாசிக்கலாம். 12வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அவன் வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு 75 வயசில் அவனை அழைக்கிறாரு.
அப்புறம் 20 வருஷமாக அவன் வந்து அவர் கூட 25 வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறான். ஆனால் அந்த 25 வருஷத்துலேயும் அவனுக்கு போட்டிருக்குதுல, விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ அவனுக்கு எந்த சந்தேகமும் வரலையா? அவனுக்கு எந்த ஒரு குழப்பமும் வரலையா? வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு, அப்படி நிறைவேறிடும் அப்படின்னு 25 வருஷமாக என்ன ஆனாலும் அப்படியே நம்பிக்கிட்டே இருந்தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன்னா ஆபிரகாமும் நம்மளை மாதிரி மனுஷன்தான். ஆபிரகாமும் யார்? நம்மளை மாதிரி மனுஷன்தான். அவனுக்கு 75 வயசில் அழைக்கும் போது அவன் என்ன நினச்சிருப்பான்னா, 76 வயசுலேயே எனக்கு குழந்தை பிறந்துடும், ஏன்னா கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு இல்லையா, அடுத்த வருஷம் எனக்கு குழந்தை பிறந்துடும் தான் அவன் நினச்சிருப்பான். இப்போ கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்பா கடவுள் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருப்பா, எனக்கு நிறைவேறிடும், எப்படியாவது இந்த வாக்கு நிறைவேறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அது எவ்வளோ சீக்கிரம் நிறைவேறணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை மாதிரி தான் ஆபிரகாமும் நினச்சிருப்பான். வாசிங்க 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் கேட்டான். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். உடனே கீழ்ப்படிஞ்சிடறான். கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் 12வது அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள், 13 வாசித்து பாருங்கள், 13, 14 வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இதை சந்திக்கிறான், நிறையா காரியங்களை சந்திக்கிறான். சந்தித்து முடிச்சுட்டு 14வது அதிகாரம் 22 வாசிங்க சிஸ்டர். 14, 22, 14, 22 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானதில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் போய் சோதம் குமாரா போய் அவன் ஒரு ராஜாவுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா பையன் அங்கே லோத்து அவங்க கூட போயிட்டாங்க. அவனை காப்பாற்றுறக்காக போய் சண்டை போட்டு அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான், மீட்டுட்டு வந்துடுறான். மீட்டு வந்த உடனே அந்த சோதமோட ராஜா சொல்கிறான், நீங்கள் எல்லாம் இந்த சொத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, மேலே படித்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த எல்லா சொத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் தானே மீட்டு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறான், நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு தேவையில்லை, வந்து கையை வந்து நான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க கிட்ட கையை நீட்டலை, என்னோடய கையை நான் எங்கே நீட்டுறேன் அப்படின்னா கடவுள்கிட்ட நான் நீட்டுறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அவன் சொல்கிறான். என்ன அவன் அப்படின்னா, கடவுள் சொன்ன வாக்கு தத்தங்களை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது வந்து நம்ம ரொம்ப ஹை லெவலில் நம்ம பணக்காரங்களாக இருந்தால் கூட, நமக்கு இல்லாமையில் நம்ம கீழே போனால் கூட, ஒரு லெவலில் நம்ம மேலே வந்தால் கூட, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆபிரகாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை தான் நம்புகிறான். நான் உங்ககிட்ட நான் வாங்கிக்க மாட்டேன்ப்பா, எனக்கு என் கையை நான் மேலே நீட்டுறேன், என் கடவுள்கிட்ட நான் நீட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் முன்னாடி அந்த ராஜாவுக்கு முன்னாடி தைரியமாக அப்படி சொல்லிடுறான். கவனிங்க, அந்த ராஜாவுக்கு முன்னாடி தைரியமாக அப்படி சொல்லிடுறான். சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து 15 வாசிங்க, 15வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இந்த பிரச்சனைகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த போர்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த வெள்ளி பொண்ணெலாம் நீ எடுத்துக்கணும் அவன் சொல்கிறான், இவன் வேணான்னு சொல்கிறான், அவனை எடுத்துகிட்டு போக சொல்லிடுறான். சொல்லி முடிச்சுட்டு இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார்.
அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நம்ம நினைக்கிறோம் ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தில் நல்லா எந்த சந்தேகமுமே இல்லை போல், எந்த பிரச்சனையுமே இல்லை போல், எந்த கஷ்டமுமே இல்லை போல், அவன் கடவுளுடைய வார்த்தையை சொன்னதுனால வார்த்தையின்படியே அப்படியே ஏற்றுக்கொண்டுட்டு அவன் அப்படியே 100% அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு இருதயம் முழுவதுமாக அதை வச்சு எப்படினாலும் எனக்கு குழந்தை தருவாருன்னு அவன் நம்பினான் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம், நம்ம அப்படி தான் வாசிச்சிடுறோம், நம்ம அப்படி தான் நம்ம போதிச்சிடுறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் வெளிப்பிரகாரமாக அந்த ராஜா கிட்ட சொல்லிடுறான். என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, சொத்தெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் என் கையை அவர்கிட்ட நீட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வந்தான். ஆனால் அவன் இருதயத்துக்குள்ளே ஒன்று இருக்குது, அவனோட இருதயத்துக்குள்ளே ஒன்று இருக்குது. வெளிப்பிரகாரமாக நம்ம சந்தோஷமாக இருந்துடலாம், வெளிப்பிரகாரமாக நம்ம மகிழ்ச்சியாக இருந்துடலாம், வெளிப்பிரகாரமாக நம்ம நீங்கள் கேட்குறதுக்கு நான் என்ன வேணால் சொல்லிடலாம். இல்லை பிரதர், எனக்கு அங்கே இருக்குது பிரதர், எனக்கு அப்படி பிரதர், எனக்கு சொந்த பந்தம்லாம் அப்படி பிரதர், நான் ராஜா மாதிரி இருக்கிற பிரதர், அப்படி இப்படி என்ன வேணால் சொல்லிடலாம். ஆனால் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவனுக்குள்ளேயும் ஒரு கவலை இருக்குது, அவனுக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் இருக்குது, அவனுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன அவன் இவ்வளோலாம் கவனிக்கிறான், இவ்வளோலாம் இது பண்ணுறான். கடைசியில் ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. அவர் தைரியம் சொல்கிறாரு, நீ பயப்படாதப்பா, இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டனே, இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டனே, நான் எப்படி வாழ போகிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன்னு தைரியம் சொல்கிறாரு. சொன்னால் கூட அவனோட இருதயத்தில் இருக்கிறதான அந்த கவலை, அந்த கஷ்டம், அந்த சந்தேகம் அவனுக்கு ஒரு கேள்வியை ஏற்படுத்துது. என்ன கேள்வியை ஏற்படுத்துது அப்படின்னா, என்னை நீங்கள் 75 வயசுலேயே என்னை அழைச்சிங்க, இப்போ இவ்வளோ வருஷ கணக்கு ஆகிப்போச்சு, இவ்வளோ வருடங்கள் உருண்டு ஓடிடுச்சு, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவோ, நான் உன்னோட சந்ததிக்குள்ளாக இந்த வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் எப்படி நிறைவேறும், எப்படி நடக்கும், எப்படி அது செயல்படுன்றது எனக்கு ஒரு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. இன்னுமே எனக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்குதுன்றதை அவன் காட்டுறான். எப்படி காட்டுறான் அப்படின்னா, கேட்குறான், கடவுள்கிட்டே கேட்குறான், ஆண்டவரே, அடியனுக்கு நீர் என்ன தருவீர் அப்படின்னு கேட்குறான். இதே சூழ்நிலையில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்குறோம், இதே சூழ்நிலையில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்குறோம், இதே சூழ்நிலையில் தான் நம்ம ஜீவிச்சிட்ருக்குறோம். நம்மளும் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, கடவுள் எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு. நம்ம வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு? 42:2 யோபு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அப்படி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு. ஆனால் கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் என்னவோ, எல்லா காரியங்களும் நிறைவேறி முடிஞ்சிடும், எல்லா காரியங்களும் செய்து ஆயிற்று, எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் நடந்துடும், ஏன்னா அவர் செய்ய நினைக்கிற எதுவுமே தடைபடாது அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்மளுக்கு நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நம்ம யோசிச்சுட்டு இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் முடிய போகுது, 4 மாதமே முடிய போகுது. ஆனால் நம்ம இப்போ என்ன யோசிக்கிறோன்னா, என்ன ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீரு, இங்கே பார்த்தா வாக்குத்தத்தத்தை பார்த்தா என்னமோ பிரமாதமாக தான் இருக்குது, அதே போல் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா என்னமோ பிரமாதமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, உனக்குள்ள உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுன்றாரு. ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, குழந்தையே இல்லை. நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, அவர் சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு முடிப்பார். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம கவனித்தோம் அப்படின்னா, ஏறெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் கண்ணை ஏறெடுத்து பார்த்தான் அப்படின்னா, அவன் கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அடியனுக்கு நீர் என்ன தருவீர் அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி நம்ம 4 மாதத்தை ஏறெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி மாதம் கவனித்தோன்னா சபை ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆள் 2 ஆள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஆபிரகாம் என்ன யோசிச்சானோ, கவனிங்க, ஆபிரகாம் என்ன யோசிச்சானோ அதைத்தான் நம்ம இன்றைக்கி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் தான் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாருன்னா, உன் சந்ததியெல்லாம் அவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்பா சொல்லி கொடுத்துட்டாரு. சரி, அவரால் முடியாது போல், நமக்கு தான் 75, 80 வயசு, 90 வயசு ஆகிப்போச்சு. சரி, ஒரு கொடுத்துட்டாரு, எப்படியாச்சும் அதை நிறைவேற்றலாம், எப்படியாச்சும் அதை நம்மளே நிறைவேற்றலாம். எப்படி? ஆண்டவரால் முடியாது போல், வாக்குத்தத்தம் தான் கொடுத்துருக்குறாரு, அதை நம்மளே நிறைவேற்றலாம் அப்படி சொல்லிட்டு இவன் சுய முயற்சியில், நல்லா கவனிங்க, இவனே தன்னோட சுய முயற்சியில் எப்படியாவது
நம்ம பில்ட் பண்ணிடலாம், எப்படியாவது கட்டிடலாம், எப்படியாவது எல்லாரையும் சபைக்கு கொண்டு வந்துடலாம், எப்படியாவது சபைக்கு எல்லாரையும் கொண்டு வந்துடலாம், எப்படியாவது ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர வச்சிடலாம், ஒரு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் வர வச்சு எப்படியாவது சபைக்கு எல்லாரையும் கூட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்மளோட முயற்சியில் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆபிரகாம் அதை தான் பண்ணான். மனுஷன் எல்லாம், நீங்களும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான். மனுஷன் அவன் கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேணும் என்பதற்காக இவன் எழுந்து செயல்படுறான். என்ன செயல்படுறான் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஐயோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போயிருச்சுன்னா அவருக்கு கஷ்டமாயிருமே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா அவர் கொடுத்த வாக்கு பொய்யாயிருமே அப்படின்னு சொல்லி இவன் ஆபிரகாம் தன்னோட முயற்சியில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் சாராள் சொல்கிறான், நீ என் வேலைக்காரி கூட சேர்ந்து உன் சந்ததியை பெருக்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது நல்ல ஐடியாவாக இருக்கு. நம்ம ஆண்டவருக்கே உதவி பண்ணலாம், ஆண்டவருக்கே ஹெல்ப் பண்ணலாம், அவருக்கே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனோட முயற்சியில் செயல்படுறான். அப்படி செயல்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, என்ன ஆகுது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் அவளோட வேலைக்காரிக்கும் சேர்ந்து ஒரு பையன் ஒருத்தன் பிறக்கிறான். அவன் பேர் தான் இஸ்மவேல். யார் அவன்? இஸ்மவேல். இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் பிறந்தது இன்னைக்கு வரைக்குமே அவன் ஆபிரகாம் பண்ணின தப்புக்குரிய அந்த பிரச்சனைகளை, சண்டைகளை, சமாச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்குமே நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அவன் அன்னைக்கு பண்ண அந்த சின்ன தப்பு இன்னைக்கு தீவிரவாதங்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக யார் இருந்திருக்கிறா அப்படின்னா ஆபிரகாம் தான் இருந்தான். இன்றைக்கும் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆபிரகாமில் வந்த சந்ததி தான். அவங்களும் ஆபிரகாம்லாம் நம்புகிறாங்க. அவங்க குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் என்ன போட்டிருக்கோம் அதே வரலாறு தான் போட்டு வந்திருக்கோம். ஆபிரகாம் வரையும் போட்டு வந்திருக்கோம். நம்ம ஈசாக்கு வழியில் வந்துடுறோம், அவங்க இஸ்மவேல் வழியில் போயிடுவாங்க. அன்றைக்கி அவங்க பண்ணின அந்த சின்ன தவறு தான் அந்த மாதிரி காரியங்களுக்கு கொண்டு போய் முடியுது. ஆனால் வாசிங்க சிஸ்டர் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். வாசிங்க. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவ்வளவுதான். இனிமேல் நம்ம அங்க என்ன வாசிச்சோம் அப்படின்னா, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லைன்னு வாசிச்சோமா இல்லையா? அவன் அவ்விசுவாசமா சந்தேகப்படாமல் அப்படின்னு வாசிச்சோமா இல்லையா? ஆனா அப்படி போட்டிருக்குது. அது அவர் எழுதுறாரு. ரோமர் எழுதின புஸ்தகம் எழுதினவர், அந்த புஸ்தகம் எழுதினவர் அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஆபிரகாம் அவ்விசுவாசமாக இருக்கவில்லைன்னு எழுதுறாரு. அவன் அவ்விசுவாசமாக அந்த வார்த்தையை குறித்து சந்தேகமே படலை, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லைன்னு அவர் எழுதுறாரு. ஆனால் ரியலாக என்ன அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, அவர் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுனால அவர் அப்படி எழுதுறாரு. இதெல்லாமே நடந்து முடிஞ்சதுனால அவர் எழுதுறாரு. ஆபிரகாம் குழந்தை பெற்றுட்டான், ஈசாக்கு பிறந்துட்டான், ஈசாக்கு சந்ததி மூலமாக நம்ம எல்லாம் வந்துட்டோன்றத அவர் வருடங்கள் கடந்து போனதுனால ஆபிரகாம் இப்படி இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஆனால் ரியலாக என்ன நடக்குது அப்படின்னா, ரியலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆபிரகாம் சந்தேகப்படாமலா இல்லை, ஆபிரகாமுக்கு அவிசுவாசம் வராமலா இல்லை, ஆபிரகாம் கவலைப்படாமலா இல்லை. ஏன்னா அவனும் மனுஷன்தான். அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவன் சொல்கிறான் கவனிங்க 3ஆம் வசனத்தில், பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, நீங்கள் எனக்கு குழந்தை கொடுக்கல சொல்கிறான். அவனே எனக்கு நீங்கள் குழந்தை கொடுக்கல அப்படி சொல்கிறான். புத்திர சந்தானம் அருளவில்லை, இதான் என் வீட்டில் பிறந்த ஒருத்தன் இருக்கிறான், அவனை நான் என் பிள்ளையாக ஏற்றுக்கிறேன், சுதந்திரவாளியா அவனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் வாக்குத்தத்தங்களை மறந்துட்டான். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாருன்னா மறந்துட்டான். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அதை எப்படினாலும் அவர் நிறைவேற்றுவார், எனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு அவன் நம்பினான்னு ரோமரில் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இவன் அப்போ நம்பியிருந்தான். எப்போ நம்பியிருந்தான்னா, வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவன் நம்பியிருந்தான். 75 வயசில் அவனை அழைக்கும் போது அவன் நம்பியிருந்தான், எனக்கு கடவுள் பிள்ளையை கொடுப்பாரு, சந்ததியெல்லாம் என் சந்ததியில் ஆசீர்வதிக்கப்படும் அவன் நம்பியிருந்தான். நீங்களும் ஸ்டார்ட்
பண்ணும்போது, சபையை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது, கல்யாணம் முடிச்சு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதும், ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, கடவுள் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, கடவுள் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அதை நிறைவேற்றுவாருன்னு ஆபிரகாம் மாதிரியே நீங்களும் நம்பியிருப்பீங்க, நீங்கள் நம்பி இருந்திருப்பீங்க. ஆனால் காலங்கள் கடந்து போக 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 போக, காலங்கள் நடைமுறை ஆக ஆக ஆக, நீங்கள் வாக்கு தத்தத்தின் மேல் இருந்த உங்கள் எண்ணங்களை விட்டுவிட்டு, வாக்கு தத்தங்களின் மேல் இருந்த உங்கள் சிந்தனையை விட்டுவிட்டு, வாக்கு தத்தங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வல்லமையை விட்டுவிட்டு, நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்திருப்பீர்கள். அதைத்தான் ஆபிரகாமும் செஞ்சான். என்ன பண்ணுனா அப்படின்னா, நான் ராஜா மாதிரி இருக்கிறேன், சொத்து பத்தெல்லாம் எனக்கு இருக்குது, நான் எல்லாரையும் போய் அடித்து ஜெயிச்சுட்டுலாம் வர்றேன், எல்லாரையும் காப்பாற்றிட்டுலாம் வரேன், எத்தனையோ ராஜாக்களை முறியடிக்கிறேன், ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே. என்ன ஆச்சு? கடவுள் தான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? என்ன கொடுத்துருக்கிறாரு? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியெல்லாம், உன் வம்சத்தின் மூலமாக இந்த சந்ததியெல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா சந்ததியும் உன் வம்சத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் எதை பார்க்குறான் அப்படின்னா, இவன் சூழ்நிலைகளை பார்க்குறான். இவன் சூழ்நிலைகளை பார்க்குறான், வார்த்தையை மறந்துட்டான், வார்த்தையில் இருக்கிற வல்லமையை மறந்துட்டான், வார்த்தையை சிந்திக்கிறத விட்டுட்டான், வார்த்தையை அவன் யோசிக்கிறத விட்டுட்டான். எதை பார்க்குறான் அப்படின்னா, இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறான். என்ன சூழ்நிலை அப்படின்னா, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, அந்த சூழ்நிலையை பார்க்குறான். என்ன சூழ்நிலையை பார்க்குறான் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு அந்த அவன் உடலில் இருந்த அந்த பலன் எல்லாம் குறைஞ்சு பலவீனத்துக்கு வந்துட்டான்ற அந்த சூழ்நிலையை பார்க்குறான். இதே தான் நம்மளுக்கும் இன்னைக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு, வாக்குத்தத்தத்தில் சிந்தனையை விட்டுட்டு, வாக்குத்தத்தத்தில் வல்லமையை விட்டுட்டு அவன் இருக்கிற சூழ்நிலையை எப்படி பார்த்தானோ, அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் கடவுள், வாக்குத்தத்தத்தில் உயிருள்ளதாக இருக்குது, வாக்குத்தத்தம் வல்லமையுள்ளதாக இருக்குது, வாக்குத்தத்தத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திலேயே அந்த வாக்கை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமையும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, என்ன எண்றோம் அப்படின்னா, பிரச்சனைகள் மத்தியில், சூழ்நிலைகள் மத்தியில் அந்த வார்த்தையை நோக்கி பார்க்காம, அந்த வார்த்தையை எண்ணாம, அந்த வார்த்தையை நம்ம சிந்திக்காம, நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம், சூழ்நிலையை எண்றோம், சூழ்நிலையை யோசிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக, நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக, அந்த வார்த்தை மேலே விசுவாசம் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் ஒரு காரியத்தை பண்ணுகிறார். என்ன பண்ணுறான்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு காண்பிக்கிறேன்னு விரும்புகிறேன். இதே சூழ்நிலையில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆபிரகாம் என்ன சூழ்நிலையில் உட்காந்துட்டு இருக்கிறானோ அதே சூழ்நிலையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி கடவுள் உங்கள் ஒவ்வொருவரு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு ஆதியிலே நான் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தேனோ, உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தேனோ, ஆரம்பத்தில் உங்களை அழைக்கும் போது நான் என்ன வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுத்தேனோ, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமையை அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளாகவே கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக, உங்கள் விசுவாசத்தை கட்டும்படியாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப எடுத்து நம்ம பார்க்கலாம், கவனிக்கலாம். 15வது அதிகாரம் தொடருங்க சிஸ்டர். 7 வாசிங்க. 15:7. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு வாசிங்க, அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றார். கவனிங்க. என்ன கேட்குறான் அப்படின்னா, ஆபிரகாமு எனக்கு பிள்ளை இல்லையேன்னு கேட்டானா இல்லையா? பிள்ளை இல்லையேன்னு கேட்டான். எத்தனாவது வசனம் அது? 2வது வசனத்தில் எனக்கு பிள்ளை இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு கேட்டான். 3வது வசனத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, என் வீட்டில் பிறந்த பிள்ளை இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறான். 4, 5. அதே இது அவன் இப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 5 வாசிங்க சிஸ்டர். அவன் கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கேட்குறான், எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். அவனை வெளியே அழைத்து, இதில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் வாசிங்க.
அவர் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வீட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்படி என்ன மீனிங் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன்ப்பா, உனக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன், நீ இந்த வாக்கை நம்புகிற, விசுவாசிக்கிற. ஆனால் என்ன பண்ணுற அப்படின்னா, உன் இருதயத்தில் சந்தேகம் இருக்குது. என்ன இருக்குது? இருதயத்தில் சந்தேகம் இருக்குது. அது நடக்குமா நடக்காதா, அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தேகம் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் வானா என்ன அர்த்தம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு இல்லை, கூடாரத்தை விட்டு வெளியில் வா அப்படின்னு இல்லை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை விட்டு வெளியில் வா. உன் இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இல்லை இருக்கிறவனையே நான் யூஸ் பண்ணிக்கணுமா, இல்லை நான் என் வேலைக்காரி கூட சேர்ந்து பிறந்திருக்கேனே அவனை என் சுதந்திர வழியாக ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட கவலைகள் இருதயத்தில் இருக்குது. நீ வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன வெளியில் வா சொல்கிறாரு, யாரை வெளியில் வா சொல்கிறாரு, எதுக்கு வெளியில் வா சொல்கிறாருன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் சாதாரணமாக வீட்டுக்குள்ளே இருக்கிறே வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடலை. அவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை விட்டுட்டு நீ வெளியில வா, உன் இருதயத்தில் இருக்கிற கவலையை விட்டுட்டு நீ வெளியில வா, உன் இருதயத்தில் இருக்கிற அந்த முரண்பாடான எண்ணங்களை விட்டுட்டு நீ வெளியில வாப்பா. வெளியில நீ அண்ணாந்து பாரு. ஏன் அவன் சொன்னான் 14ஆவது அதிகாரம் கடைசி வசனத்துல என்ன சொன்னான் அப்படின்னா, நான் கையை யாருக்கு நேரா நீட்டுறேன்னு சொன்னா, என் கையை அவருக்கு நேரா நீட்டுறேன்னு சொல்லி சொன்னான். ஆனா இப்ப என்ன பண்றான்னா, அவர்கிட்ட சந்தேகமா சொல்றான், கவலையாக சொல்கிறான். எனக்கு அடியேனுக்கு ஆண்டவரே, அடியேனுக்கு நீர் என்ன தருவீர், என் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறான். அவனை கூடாரத்தை விட்டு வெளியில் கொண்டு வரல, அவனை வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வரல, ஃபிசிக்கலாக அவனை எங்கேருந்து வெளியில் வர வைக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்னா, அந்த சந்தேகத்திலேருந்து வெளியில் வர வைக்கணும்னு தான் விரும்புகிறார். அந்த அவிசுவாசத்திலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு விரும்புகிறார். அந்த கவலையிலேருந்து அவனை வெளியில் கொண்டு வரணும்னு விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட கவலையில் வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட நீங்கள் சிந்தனையில் வேணா இருக்கலாம், நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் தேவன் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் என்னவென்றால், நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த தேவையில்லாத சிந்தனையை விட்டுட்டு உங்களை வெளியே வரும்படியாக கடவுள் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, வாசிங்க சிஸ்டர். வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை உன்னால என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்று சொல்றாரு. நான் சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க இன்னைக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க ஆபிரகாம் போலயே. உங்களுக்கும் அதே தான் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு யோசிக்கலாம், 4 பேர் உட்காந்துட்டு இருக்கோமே, 2 பேர் உட்காந்துட்டு இருக்கோமே, 5 பேர் உட்காந்துட்டு இருக்கோமே, 10 பேர் உட்காந்துட்டு இருக்கோமேன்னு ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ அதே கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வெளியில பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை நீங்கள் எண்ண கூடுமானால் எண்ணுங்க. உங்களால எண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆத்துமாக்களை தந்து சபையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமின் தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம யோசிக்கிறோம் எப்படா இது நடக்கும், எப்படா சாத்தியம், எப்படா ஆகும் அப்படின்னு. நீங்க எல்லா ஊழியக்காரங்களையும் எடுத்தீங்க அப்படின்னா இதே சூழ்நிலையில இருந்து மீண்டு வந்தவங்க தான் அந்த ஊழியக்காரர்கள் எல்லாருமே. பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நீங்கள் யோசிக்கிறீங்க, இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்களை வச்சு ஆராதனை நடத்துகிறாங்களே, லட்சக்கணக்கான ஜனங்களை வச்சு ஆராதனை நடத்துகிறாங்களே, நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? சாம்பி செல்லத்துறை தெரியுமா உங்களுக்கு? யாருக்குன்னா தெரியுமா? சாம்பி செல்லத்துறை ஐயா தெரியுமா? அவங்க அப்பா ஊழியக்காரர், ஓகேவா? அவங்க அப்பா ஊழியக்காரர், சென்னையில் சர்ச் வச்சுருந்தார். அவர் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது, நல்லா கவனிங்க, அவர் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே ஆத்துமாக்களே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு லெவலுக்கு வரும்போது ஒரு 200 பேர் வருவாங்க அவர் சபைக்கு. கவனிங்க, 200 பேர் அவர் சபைக்கு வருவாங்க. ஒரு கூரை செட்டு தான் போட்டிருப்பார். அவர் சபைக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். அதே அவர் சபை பழைய சபை இருந்த இடத்துல ஒரு சின்ன கூரை செட்டு தான் போட்டிருப்பார். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்களே, மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடும். ஃபுல்லாக மழை டைமில் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக உள்ளே வந்துடும். இவ்வளோ தண்ணியில் நின்று ஆராதனை நடத்தியிருக்காரு அவர். இவ்வளோ தண்ணியில் நின்று அப்படியே ஆராதனை நடத்தியிருக்கிறார் அவர், சாமி செல்லத்துறை. ஏன்னா
அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு 200 ஆத்துமாக்கள் சம்பாரிச்சிருந்தார். கவனிங்க நல்லா, அவங்க அப்பா நல்லா ஒரு 200 ஆத்துமாக்கள் சம்பாரிச்சிருந்தார். இவர் சாம்பியை வெளிநாட்டை அனுப்பிச்சு படிக்க வச்சுட்டாரு. இவர் வெளிநாட்டில் போய் சத்தியங்கள் நிறையா கற்றுக்கிட்டு வந்துட்டார். இவங்க அப்பா வந்து பெரிய பழைய சத்தியங்கள்லாம் பொதிச்சு ஆத்மாக்கள் கட்டி வச்சுருந்தார். இவர் வந்து சபையை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக இவர் வரும்போது ஒரு 200 ஆத்மாக்கள் இருந்தாங்க. இருக்கும்போது இவர் கற்றுக்கின சத்தியங்கள்லாம் போதிக்க ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க, இவர் கற்றுக்கின சத்தியங்கள்லாம் இவர் போதிக்க ஆரம்பித்தார். போதிக்க ஆரம்பிக்கும்போது சபையில் இருந்த 200 பேருமே எல்லாருமே இவரோட சத்தியத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. என்ன வேதத்தில் இப்படி போட்டுருந்துச்சு, இவ்வளோ நாளாக நாங்கள் இப்படி கேட்டுட்டு வந்தோம், நீ என்னப்பா இப்படி சொல்கிறியப்பா? என்ன போதிச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிறது தான் நல்லது, நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறது தான் நல்லது, ஏழ்மையில் இருக்கிறவங்கள தான் கடவுள் விரும்புகிறாரு, ஏழ்மையில் இருக்கிறவனை தான் கடவுள் பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாதாளத்துக்கு போயிடுறான், அந்த ஏழை லாசரு எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு போகிறான் அப்படி சொல்லி பொதிச்சு வச்சுருந்தாங்க. இவர் வந்தவொடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஏழ்மையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம கஷ்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கடவுள் எல்லாத்தையும் நமக்கு சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, நம்ம ஐஸ்வர்யவான்களாக வாழ்ந்துருக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே 200 பேரும் இவர் எதிர்க்கிறாங்க. என்ன நீ எவ்வளோ நாளாக நாங்கள் இப்படி சத்தியம் கேட்டிருக்கிறோம், நீ என்ன இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாரம் கவனிச்சிங்கன்னா சபையில் யாருமே இல்லை, யாருமே சபைக்கு வரல. ஒரே ஆள் இவர் தனியாக, ஒரே ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிற பையனும் இவரும் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே சபை 200 பேர் வந்துட்டு இருந்த சபை தான், ஒரு ஆள் கூட வரல சபைக்கு. அங்கேருந்து ஆரம்பித்தவர் தான் அவர். ஒன்றுமே 200 பேர் வந்துட்டு இருந்தவங்களையும் துரத்திட்டு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் ஆரம்பித்தவங்க தான் அவர். இன்றைக்கி கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க ஆராதனையில் 30,000 பேர் கலந்துக்கிறாங்க. ஆன்லைனு ஆஃப்லைன் எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்குதும் கவனிச்சிங்க அப்படின்னா அவர் இப்போ அங்கே இயேசு அழைக்கிறார் அந்த இதையே ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே தான் நடத்துகிறாரு. இப்போ இடம் இல்லாதனால இங்கே இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் நடத்துகிறாரு. அவங்க சர்வீஸுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி நின்றீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு உட்காந்துருப்பாங்க ஜனங்கள், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆபிரகாம் மாதிரியே தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சூழ்நிலைகள் இருந்தது, ஒருத்தருடைய வாழ்க்கை கிடையாது. இதை மாதிரி நான் எல்லா ஊழியக்காரங்களையும் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரோட ஊழியக்காரங்களையும் சொல்லுவேன். எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஜீரோலேருந்து தான் ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, நம்ம இருக்கிற சூழ்நிலையை கவனிக்கக்கூடாது, நம்ம இருக்கிற பிரச்சனையை கவனிக்கக்கூடாது, நம்ம இருதயத்தில் இருக்கிற கவலையை வந்து போட்டு தியானிக்கக்கூடாது. எதை தியானிக்கணும் அப்படின்னா, நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஆபிரகாம் இதை சொன்னதுக்கப்புறம், இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவன் எதை தியானித்தான் அப்படின்னா அவர் மரித்தோரை எழுப்புகிறவர் என்பதை தியானித்தான். பிரியமானவர்களே, எப்படி அவனுக்குள்ளே இந்த நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, எப்படி அவனுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிலீவ் பண்ணுற சிஸ்டம் அவனுக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, வாசிங்க சிஸ்டர் 8 வாசிங்க. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றார். ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை குறைய வாசிச்சிடலாம். 5-6 நிமிஷம் வாசிச்சிருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, அவர் வந்து அவனை வெளியே அழைச்சு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி வண்ணமாய் இருக்கும் என்றார். அவர் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை கூர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துறாரு. நீ அங்கே இருந்தப்பா, நீங்கள் அங்கே வந்து கொலு பொம்மை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த, அந்த பொம்மையில் நீ பொம்மையை விற்று தான் பொழப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊருன்ற தேசத்தில், கல்தேயர்களுடைய தேசத்துலேருந்து உன்னை அழைச்சி வந்தது நான். நீ உன் சுய காரியத்தில், உன் சுய எண்ணத்தில், உன் சுய முயற்சியில் நீ வந்து சந்ததியை பெருக்கணும்னு முயற்சி பண்ணாத. உன் சுய காரியத்தில், சுய எண்ணத்தினால் நீ முயற்சி பண்ணாத. உன்னை அழைச்சி வந்த கர்த்தர் நான். உன்னை அழைச்சிட்டு வந்தது நான், உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது நான், உன்னை வந்து உயர்த்தி வைக்க போகிறது நான். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறலைன்னா கவலைப்பட வேண்டியது நான். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறல
அப்படின்னா அதை குறித்து சந்தேகப்படாமல் நீ விசுவாசி. அதை நிறைவேற்ற வேண்டியது நான்ப்பா, அதை கவலைப்பட வேண்டியது நான், சந்தேகப்பட வேண்டியது நான். நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் சந்தேகப்படுற? உன்னைய அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தது நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தெளிவாக அவர் சொல்லி கொடுக்குறாரு. இன்னும் கவனிச்சோம் அப்படின்னா வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே அவன் கேட்குறான், நீங்கள் அழைச்சிட்டு வந்தது நீங்கள் தான், கரெக்டு தான், என்னை நீங்கள் அழைச்சிட்டு வந்தது நீங்கள் தான், என்னை இங்கே கொண்டு வந்தது நீங்கள் தான். ஆனால் இதை நான் எதனால் நான் நம்புவேன், நல்லா கவனிங்க, எதனால் நான் நம்புவேன், எதனால் நான் விசுவாசிப்பேன்? நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் எப்படி நம்புறது, எப்படி நான் அது மேலே விசுவாசம் வைக்கிறது, எப்படி நான் அது மேலே நம்பிக்கை வைக்கிறது, எதனால் நான் இதை அறிவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாசிங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு கவனிங்க பிரதர், கவனிங்க சிஸ்டர். ஆபிரகாமுக்கு அவன் கேட்குறான், நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, ஓகே, இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும் நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஓகே. ஆனால் நான் இதை எதனால் நம்ப முடியும்? எனக்கு சந்தேகம் வருது. எனக்கு என்ன வருது? சந்தேகம் வருது. எனக்கு கவலை வருது. எனக்கு நீ சொன்ன வாக்குத்தத்தத்து மேலே எனக்கு நம்பிக்கை அற்று போகிற அளவுக்கு என் சந்தேகம் பெருசாக வருது. அப்படி வரும்போது நான் எப்படி உங்களை நம்புறது? எதனால் நான் இதை அறிவேன்? நான் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தான் அவர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாப்பா சொல்கிறாரு. நான் வாசிங்க சிஸ்டர். அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். வச்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி, சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் விடுதலைப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவாய். 17 சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி. போதும் சிஸ்டர். இவன் நான் எதனால அறிவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதனால அறிவேன்? நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிற பிரச்சனையில் இருந்துட்டு நீங்களும் யோசிக்கலாம், கடவுள் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு, எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு, அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு. ஆனால் இதை நான் எப்படி நான் நம்புறது, நான் எப்படி இதை யோசிக்கிறது, எப்படி எனக்கு இது உறுதியாக நடக்கும், நான் எப்படி விசுவாசத்தில் ஆபிரகாம் எப்படி வல்லவன் ஆனா அப்படின்னா, அதே போல் நீங்களும் நான் எப்படி இதை ஸ்ட்ராங்காக நம்புறது, இதை நான் எப்படி ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிறது, இது மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒன்று பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, 3 வயது ஆட்டுக்கடாவை எடுத்துகிட்டு வாப்பா, அதை துண்டு துண்டா வெட்டி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு, நல்லா கவனிங்க பிரதர், கவனிங்க சிஸ்டர், அன்னைக்கு அவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன சொல்லித்தர்றாரு அப்படின்னா, உன்னோட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, உன்னோட வாக்குத்தத்தங்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன், உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த உடன்படிக்கை எப்படி இருக்குது அப்படின்னா, ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரு. அவர் அந்த ஆடை துண்டிச்சு, நல்லா கவனிங்க, அந்த ஆடை துண்டிச்சு 2ஆக பிளந்து வச்சிடுறான். வச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பறவைகள்லாம் வருது, வந்தவொடனே அதை அவன் விரட்டுறான். ஆபிரகாம் அதை துரத்தினான். சூரியன் அஸ்தமனமான போது, நல்லா கவனிங்க, சூரியன் அஸ்தமித்த போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. என்ன பண்ணுச்சு? திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டுச்சு. இது என்ன காட்டுது, இது என்ன காண்பிக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா,
என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னு காண்பிச்சிங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு பிசிக்கலாக அவர் என்ன சொல்லித்தர வர்றாரு அப்படின்னா, நான் உன் கூட ஒரு ரத்த உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன்ப்பா. உன் கூட மட்டும் கிடையாது, உன் சந்ததி கூட நான் ஒரு பெரிய ஒரு ரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன். அந்த ரத்த உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, அன்னைக்கு அவனுக்கு அதை நிழலாட்டமாக அவர் சொல்கிறாரு, ஒரு 3 வயது ஆட்டுக்கடாவை பிடிச்சிட்டு வா, அதை 2 நீ பிளந்து போடு, அதன் ஊடாக கடவுள் வந்து அக்கினி ஜுவாலையாக கடந்து போவார் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நிழலாட்டமாக சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அவர் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்னத்தை சொல்ல வர்றாரு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரனை, நான் 33 வயதான என்னுடைய சொந்த குமாரனை நான் சிலுவையில் உனக்காக கொடுத்து உனக்காக நான் ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்த போகிறேன்ப்பா. அவனுக்கு ஆபிரகாமுக்கு அவர் வந்து சரீர பிரகாரமாக அவனுக்கு புரிய வைக்கும்படியாக ஒரு ஆட்டுக்கடாவை நிழலாட்டமாக அடித்து அதன் ஊட கடந்து போய் காரிருளும் அந்த இதுவும் நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடி கொண்டதுன்னு போட்டிருக்குது. அதே சிலுவையில் என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவை சிலுவையில் அடிக்கிறாங்க. 12ஆம் மணி வேளையிலே இருளும் காரிருளும் திகிலும் அவரை மூடிக்கொண்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தேவன் அவனுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை அடித்தார். பிரியமானவர்களே, ஆட்டுக்கடாவை அடித்து அதை பொழந்து அதன் ஊட நடந்து போய் அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அவன் மேலே ஆணையிட்டு கொடுத்தாரு. என்ன பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறவே அது நிறைவேறிய தீரும் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாரு. அன்னைக்கு தான் ஆபிரகாமுக்கு விசுவாசமே அவனுக்கு துளிர்த்து எழுந்துச்சு. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு நிழலாட்டமா தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, இது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அவன் வாக்குத்தத்தத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறதற்கு, அதை உறுதிப்படுத்துறதுக்கு, அவனுக்கு விசுவாசம் பொங்கி எழுகிறதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அவன் நம்பினா, அவன் விசுவாசிச்சான். அவனுடைய சந்ததி ஈசாக்கு அவன் நம்பினதுனால, அந்த விசுவாசத்தினால அவனுக்கு ஈசாக்கு வந்து அவனுக்கு பிறந்தான். ஈசாக்கினுடைய சந்ததியின் மூலமாக யாக்கோபு வந்தான். அதன் மூலமாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. சாதாரணமாக ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அடித்து அந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தில் நம்பிக்கையை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து அதன் மூலமாக இவ்வளவு காரியங்களை செய்து முடிக்க முடியுமே. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வெறும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவுள்ள பிரியமானவர்களே, தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அமைச்சு அவர் சிலுவையில் அடிச்சு அவரை ரத்தம் சிந்தி உங்களுக்காக ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். என்ன ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் என்றால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் என்று ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சாதாரண ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமே இந்த அளவுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடியுமே. ஆனால் உயிருள்ள தேவனுடைய சாட்சியாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏன் நிறைவேறாது என்று நான் உங்களிடம் கேள்வி கேட்கிறேன். பிரியமானவர்களே, சாதாரண ஆடினுடைய ரத்தத்தை நம்பி அவன் நம்பினான், விசுவாசிச்சான், ஏற்றுக்கொண்டான். 100 வயசுல அந்த செத்து போன கற்பத்துக்கு உயிர் கொடுத்தது அவனுடைய விசுவாசம். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், அந்த ஆட்டுக்கூட்டினுடைய ரத்தமே அந்த பழைய உடன்படிக்கையை அவ்வளவு செய்யுமானால், இந்த புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற உங்களுக்கு தேவன் ஏன் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற மாட்டார் என்று நான் உங்களிடம் கேட்கிறேன். பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன அதே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை அதுக்கப்புறம் அவன் எப்பயுமே சந்தேகப்படவே இல்லை. இந்த 14ஆம் அதிகாரத்தை சந்தேகப்பட்டதோட சரி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் 15, 16, 17 ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் விசுவாசத்தில் வளர்ந்தானே ஒழிய அவன் விசுவாசத்தில் குறையவே இல்லை. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், இன்னைக்கு டேட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இதே சத்தியம். இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசம் வளர்ந்ததோ, ஆபிரகாமுக்கு எப்படி நம்பிக்கை
நம்பிக்கை பெருகுனதோ, ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசம் மேலே 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 போய் ஈசாக்கை பெற்றெடுக்கிற அளவுக்கு அவனுக்கு சரீரத்தில் பலனை கொடுத்ததோ, அதே போல இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவ மேலே இருக்கிறதான நம்பிக்கை பெருகிற நாளாக இருக்கிறது, விசுவாசம் பெருகிற நாளாக இருக்கிறது. உங்கள் வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நான் உயிர் கொடுக்கிறேன் பிரியமானவர்களே. ஆபிரகாமுடைய சாராளுடைய கற்பத்துக்கு எப்படி அவன் உயிர் கொடுத்தானோ விசுவாசத்தின் மூலமாக, நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நான் உயிர் கொடுக்கிறேன் பிரியமானவர்களே. அது எழுந்து நடக்க போகிறது, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் செயல்பட போகிறது, இதெல்லாம் உங்களுடைய கண்கள் காண போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. நான் சொல்றேன், உங்க வாக்குத்தத்தங்கள்லாம் போய் திரும்பி படிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை அவன் திரும்பி போய் எண்ணி பார்க்கிறான். என்ன எண்ணி பார்க்கிறான் அப்படின்னா, மரித்தோரை அவர் உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்பதை அவன் நினைச்சு பார்க்கிறான் பிரியமானவர்களே. பழைய உடன்படிக்கையிலேயே அவனை வந்து அப்படி ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா, சிலுவையிலே செய்த உங்களுக்கும் எனக்குமான சிலுவையிலே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன உடன்படிக்கையை கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களை ஆபிரகாமுடைய மொத்த ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள் என்ற ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் பிரியமானவர்களே. நாமெல்லாம் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.